ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்சியில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தட்னா என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஃபார் லோட் ஆஸ் வெல் அஸ் த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ சர்வீசபிலிட்டி லிமிட் வந்து இங்கே இருக்கும் லிமிட் ஸ்டேட் மெத்தடில். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஸோ அதெல்லாம் இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். நெக்ஸ்ட் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா ஸ்டீல் வந்து reaches the maximum stress and fails first fail ஆயிரும், வார்னிங் கொடுக்கும் ஃபெயில் ஆகும்போது. சரியா? ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன்னா ஸ்டீல் அதிகமாக இருக்கும், வார்னிங் கொடுக்காது, கான்க்ரீட் வந்து ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்னா below which not more than 5% of the test results are expected to fall. Characteristic load na 95% of probability அது வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஃபெயில் ஆகக்கூடாது தான் characteristic load. மினிமம் கிரேட் ஆஃப் கான்க்ரீட் கோட் படி M20. மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் காலம் வந்து 0.8% ஆஃப் டோட்டல் ஏரியா. மேக்ஸிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 6%. நெக்ஸ்ட் பீமில் மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 0.85 BD/FY. மேக்ஸிமம் வந்து 4% ஆஃப் கிராஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் ஸ்பேன் லெஸ் தென் 10 மீட்டர் வந்து கனெக்டிவ் பீம் 7, சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டினியூஸ் பீம் கிரேட்டர் தென் 10 மீட்டர்னா 10 ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மினிமம் எசென்ட்ரிசிட்டின் காலம் வந்து L/500 + P/30 ஆர் 20 mm. ஸோ மினிமம் வந்து 20 mm இருக்கணும் எசென்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட்டு ஷியர் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் பீம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராப்ளம்லாம் போட்டிருக்கோம், மினிமம் ஸ்பேஸிங் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடுலர் ரேஷியோ ஃபார்முலா M is equal to 280/3 சிக்மா சிபிசி. ஸோ சிக்மா சிபிசி வேல்யூ ஃபார் M20 வந்து 7. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் விட்த் ஆஃப் ஃப்ளாஞ்சிங் ஃப்ளாஞ்ச்டு பீம். டி பீம்க்கு இது, எல் பீம்க்கு இந்த ஃபார்முலா. ஆங்கரேஜ்லேருந்து தான் எம்படட் போர்ஷன் இன் கான்க்ரீட். ஸோ பீமோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து அப்படியே வளைச்சி உள்ளே எம்பெட் பண்ணியிருப்போம், இதுக்கு பேர் தான் ஆங்கரேஜ் லென்த். டெவலப்மெண்ட் லென்த் ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப் பார்த்துக்கோங்க. L/LX greater than 2னா ஒன் வே, லெஸ் தென் 2னா டூ வே ஸ்லாப். நெக்ஸ்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு L/R மினிமம். ஷார்ட் காலம்னா என்ன, லாங் காலம்னா என்ன? ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென் 12. நெக்ஸ்ட்டு டயமீட்டர் ஆஃப் லேட்ரல் டைஸ். ஸோ டயமீட்டர் ஸோ மினிமம் இருக்கணும். சரியா? 5 mm 1/4 இன்ட்டு டயமீட்டர் ஆஃப் த மெயின் பாரோட அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான். கம்பைன்ட் ஃபுட்டிங்னா ஸோ வென் 2 ஆர் காலம்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர், அப்படி இல்லைன்னா ஹெவி லோட் வருது, சாயில் வந்து லோ பியரிங் கெப்பாசிட்டினா வி ஆர் கோயிங் ஃபார் கம்பைன்ட் ஃபுட்டிங். அதில் 2 இருக்குது, கம்பைன்ட் ரெக்டாங்குலர், கம்பைன்ட் ட்ரெப்பிசாய்டல். ஸ்லோப்டு ஃபுட்டிங் வந்து அன்ஈவன் டெரெயினாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளாட் ஸ்லாப்னா வித்தவுட் பீம் காலம் மட்டும் இருக்கும், அதான் ஃப்ளாட் ஸ்லாப். யூனிஆக்ஸ் லோடட் காலம்னா ஆக்சியல் கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ், ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் வந்து சிங்கிள் ஆக்சிஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஒன் வே ஷியர் வந்து D ஃப்ரம் த காலம் ஃபேஸ், இதான் செக் பண்ணுவோம். பஞ்சிங் ஷியர் வந்து D/2. இது வந்து டிசைன் ஆஃப் ஃபூட்டிங் ப்ராப்ளம்லேயே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. 4 cases ஃபார் ஃப்ளாஞ்ச் வியூ, இது வந்துட்டு கேட்டிருக்காங்க. நியூட்ரல் ஆக்சிஸ் இன் ஃப்ளாஞ்ச் இன் வெப், நியூட்ரல் ஆக்சிஸ் இன் வெப் வித் பார்ஷியல் ஸ்ட்ரெஸ் பிளாக், பேலன்ஸ்ட் ஆர் ஓவர் பேலன்ஸ்ட். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கோட் புக்லேயே உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.